சிஎஸ்கேக்கு தொடர்ந்து 2 வெற்றிக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு தோல்வி. டாஸ் ஜெயிச்ச சிஎஸ்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப ரன்னு கொடுத்தாலும் லாஸ்ட் பவர் பிளே 2 என்ட்ரிங்கில் 2 விக்கெட் எடுத்தாங்க. 2 விக்கெட் எடுத்தோன்னே அன்சுல் கம்போஸ் இன்றைக்கி வழக்கம் போல் ரொம்ப நல்லாவே போட்டார், 3 விக்கெட்டு. அப்புறம் ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு 3 விக்கெட்டு. ஃபீல்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேட்சை விட்டாங்க, அதுக்கப்புறம் சூப்பராகவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பேட்டிங்கில் ருத்ராஜ் இன்றைக்கி ஒரு ஃபெயிலியர்னு தான் சொல்லி ஆகணும். அவங்களோட டாப் ஆர்டரே சஞ்சுவையும் ஆயுஷ் மாத்திரையும் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஆயுஷ் மாத்திரை நல்லா அடிக்கிட்டு இருக்கையில் அவருக்கு ஒரு ஹேம்ஸ்ட்ரிங் வந்துருச்சு. அதனால் வந்துக்கிட்டு அவரால் அடிக்க முடியல. இதுக்கே மேத்யூ ஷாட்டை கொண்டு வந்தாங்க அக்கீல் ஹுசைனுக்கு பதிலாக. அவர் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருந்தார், சூப்பராக பவுலிங் போட்டார். அவர் என்னடானா பேட்டிங் என்னடானா டெஸ்ட் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கார் வந்துக்கிட்டு. இவர் வந்துக்கிட்டு சிங்கிளாக தட்டி ஆட நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு தான் ப்ரெஷர் ஆகணும், அடிக்கணும்னு. அப்படி தான் வந்துக்கிட்டு சஃப்ராஸ் கான், பிரீவிஸ் எல்லாருமே அவுட்டாக போனாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங்லாம் கிடையாது. ஆனால் அதை வச்சுக்கிட்டே அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் ஃப்ரிஃபின் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார், லாஸ்ட் ஓவர் ஆனால் கட்டுப்படுத்திட்டார். இந்த மேட்சை தோற்றதுக்கு நீங்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ்.